வேலை முடிஞ்சது, லீவு நாளா முடிஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளவு பெரிய லோட அனுப்பி வச்சோம்னா நம்ம முதலாளி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இவங்களா அங்க பாரு, வாடா தம்பி, நம்ம போய் அவனை பிடிக்கலாம். நீங்க என்னதான் வேகமா நொங்கு நொங்குன்னு ஓடி வந்தாலும் என்னைய பிடிக்க முடியாதுடா பசங்களா. அவன் ட்ரக்ல எஸ்கேப் ஆயிட்டான். அப்புறம் எப்படி அவனை பிடிக்கிறது? அவ்வளவு வேகமா நம்மளால போக முடியாது. நம்ம கிட்ட கார் மட்டும் இருந்தா அவனை விரட்டி பிடிச்சிடலாம்லடா அண்ணா. ஏய் சிக்கி, உன்னோட உதவி தேவை. நீ தான் இதுல உதவி செஞ்சாவுண்டா டிக்கி. அது வந்து என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு அதுக்குள்ள நேரமே இல்ல. நான் எவ்வளவு பிஸியா இருக்க தெரியும்ல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. ஆனா நீ இப்ப வெட்டியா தானே இருக்கு. எங்களுக்கு கார் உருவாக்க ஹெல்ப் பண்ணு. நான் சேகரிக்கிறதுல பல வருஷமா செலவழிச்சிருக்க. ஓ பாபு, போய் அதை கொண்டு வா. இந்த மாதிரி பொருட்களை நான் என்னைக்கு தூக்கி போட மாட்டேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, என்னால உங்களுக்கு எதுவும் தர முடியாது. ஆனா நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது பண்ணு சிக்கி. சும்மா இந்த மாதிரி விளையாடாத, இல்லனா இந்த மொத்த காடுமே அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு பேராபத்து நடக்கும்போது நீ வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பியா? ஓ அப்படியா? சரி, நான் உதவுறேன். என்ன பண்றது? நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும், ஓகேவா? ஏ ஐயோ ஜாலி. ஆஹா, 100, 200, 300, 400. இது நான் கணக்கு போட்டதை விட ரொம்ப அதிகமாக இருக்கு. சரிடா, இந்த மாதிரி வேலையை நாம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்பதான் ஹாயா உட்காந்து நல்லா காத்து வாங்க முடியும். பாபு, வாஸ்கர் கொண்டு வா. ஊண்டிகோல் எடுத்துக்கொடு. இந்தாங்க அரசே. ரெஞ்ச் எடுத்துக்கொடு. ரெஞ்சு எங்க போய் தொலைஞ்சது? இந்தாங்க படிங்க. தொடப்பத்தை எடுத்து கூட. தொடப்ப நான் சொன்னேன். அதோ இருக்கு பாரு. ஐயோ, இது சூப்பரா இருக்கு. நிஜமானது மாதிரியே இருக்கு. இது ரொம்ப சூப்பரா இருக்கு சிக்கி. சரி, இன்னொன்னு எங்க? ஒண்ணுதாப்பா இருக்கு. ஆமா, ஒண்ணுதான். அங்க பைக் இருக்கு பாத்தியா? இந்த பைக்ல ஹை எஃபிஷியன்சி மோட்டர் இருக்கு தெரியுமா? ஆமா, அதான் இருக்கு. இது பயங்கரமா இருக்குல்ல? ஆமா, இருக்கு. இது நீங்க நினைக்கிறத விட வேகமா போகும். ஆமா, சூப்பரா போகும். ஆமா, அது மட்டும் இல்லாம அட்டகாசமா இருக்கும். இது என்னது? இது என்ன ரேடியோவா? இல்ல, அது ஒரு ஸ்கேட் போர்டு. இருங்க, நான் அது உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பார்த்து கத்துக்கோங்க. அரசே, உங்களுக்கு என்னாச்சு? நான் பண்ண மாதிரி மட்டும் நீங்க பண்ணாதீங்க. இதுல ஓட்டி போக்குரு. டப்ளூ, சரி, நமக்கு மோட்டார் சைக்கிள் தான் சரி வரும். அச்சோ, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சூப்பரா ஓட்டுறல. அப்படி போடு. யா, நல்லா கத்துக்கிட்டாங்கல்ல. இப்போ அந்த லோகர்விக்கோட ட்ரக்கை ஈஸியா பிடிச்சிடலாம். டூரிஸ்ட் மட்டும் உங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இனிமே இந்த காட்டை நீங்க தான் பாத்துக்கணும்.
இன்னும் நிறைய சம்பாதிக்கலாமா? ஓடிராவுக்கு போலாம் தம்பி. எல்லாம் நீங்க புதுசு புதுசா வரீங்க. எல்லாம் நம்மளோட நேரம்டா. தம்பி, நம்ம பிரிஞ்சு போய் அவனை தடுத்து நிறுத்த பார்க்கலாம். சரிடா அண்ணா. எங்க? ஆமா யா நானா வைக்க சொல்லுங்க. அடே, உள்ள வா. அடே, உள்ள நல்லா வாங்கி கட்டிட்டியாடா நீ? என்னுடைய ட்ரக்கு, என்னோட ஸ்டியரிங் எல்லாமே போச்சு. நான் என்னடா பாவம் பண்ணேன்? எதுக்குடா இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏலே பாசு, நீதானா அது? ஒழுங்கா எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் அனுப்பி வை, இல்லைன்னா என் சம்பளத்துல இருந்து கழிச்சுக்கையா. ஏய் தம்பி, உனக்கு ஒண்ணும் இல்லையா? நான் ஜாலியா தான் இருக்கு. இந்த பாடி பில்டர் யாரால என்ன பண்ண முடியும்? இந்த பைக் ரொம்ப அற்புதமா இருக்கா. ஏன் கண்டே பட்டு போடியே? இதுக்கப்புறம் எல்லாரும் என்ன தடை பண்ணி கூட போறாங்கடோ. எப்ப பார்த்த வேறடா அது? திரும்ப வந்துட்டாங்களே அவங்க. இருங்கடா, அவங்கள வச்சுக்கிறேன். விக்காது. ஆமாண்டா, நானே தான்டா. ஆமா, இவனுக்கு எப்படி மோட்டார் சைக்கிள் கிடைச்சது? அப்படியே நமக்கு பிரச்சனை தான். இதாங்கடா, வாங்கிக்கடா. எங்கடா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை இன்னைக்கு விட மாட்டேன்டா. முன்னாடி வந்துகிட்டே இருக்கட்டும். ஓ, இப்ப பாருங்கடா. Oh no! நம்ம போயிடலாம்டா. இருடா, அந்த வாழைப்பழ தோலை போட்டு உன்னை என்ன பண்றேன்னு போரு. நான் வந்துகிட்டே இருக்கேன்டா. அடே கரடிகளா, வாழைப்பழ தோலை போட்டு என்னோட கதையை முடிக்க மாட்டா நினைக்கிறீங்க? டேய் அண்ணா, அவனுக்கு கோவம் அதிகமாயிடுச்சு. பரவாயில்ல தம்பி, நீ லைட்டர்ஸ் ஆன் பண்ணு, நம்ம வேகமா போயிடுவோம். அது எங்க இருக்குன்னு மறந்துட்டேனே. ஏய், வச்சுக்கடா தம்பி. ஜாலியா இருக்குடா அண்ணா. No! இன்னொரு வாட்டி இதை ட்ரை பண்ணோம்டா. டேய் அண்ணா, ஓ, அவனே எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். அச்சச்சோ, பெட்ரோல் காலிடா. அப்படி போடு. இப்போ உங்க ரெண்டு பேர் கதையும் முடிக்கிறோம்டா. இதோ வரண்டா. அச்சச்சோ. சோழி முடிஞ்சுது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம தப்பிச்சிட்டோம்டா அண்ணா. இல்ல, இது கரடிக்கு எங்க போய் தொலைஞ்சதுக்கு? நமக்கு மட்டும் இப்படி ஆகுது. முடி மிதிக்கு போயும் அந்த கரடி பசங்களை முடிக்க முடியாம போயிடுச்சு.